நாங்கள் உணவுகளை மாற்றினோம். தோசை கொடுக்க முடியாது, பரோட்டா கொடுக்க முடியாது, சப்பாத்தி கொடுக்க முடியாது, கலவை சாதம் கொடுக்குறோம், தயிர் சாதம் கொடுக்குறோம், அவிச்ச முட்டை கொடுக்குறோம், இந்த மாதிரி சொல்லியிருக்குமே தவிர எங்கேயுமே யாருமே இந்த கேஸை நீங்கள் பாருங்கள், ஹோட்டல்லாம் பில்லு கீழே வருது இல்லை, கேஸுக்கு மட்டும் தனியாக 7 ரூபா 50 பைசா 8 ரூபான்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரே ஒரு விடுதியில் கேஸ் தட்டுப்பாட்டினால் விலை உயர்த்திருக்கிறார்கள் சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். அந்த மாதிரி தான் நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறோம். கண்டிப்பாக சார் நாங்கள் சொல்லியிருக்கிறது என்னன்னா, நம்மளால் முடிந்த வரைக்கும் போராடுவோம், முடியவில்லையா வேறு வழியை பார்ப்போம். ஏன்னா குழந்தைகள் மேலே திணிக்க முடியாது. எங்ககிட்ட தங்கியிருக்கிற இன்மேட்ஸ் மேலே இந்த தட்டுப்பாட்டிலால் ஏற்படக்கூடிய இழப்பை அவர்கள் மீது திணிப்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை. மாற்று என்ன பண்ணணும்? நாங்கள் தொழில் விட்டு தான் போகணும், வேறு என்ன பண்ண முடியும்? ராக்கெட் அடுப்பு 6000 ரூபா, அந்த ராக்கெட் அடுப்பு 40,000ன்றாங்க சார். எல்லாருமே நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா, எல்லாருமே இந்த சூழ்நிலையை எரிகிற வீட்டில் புடுங்குற வரைக்கும் லாபம்ன்ற மாதிரி இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி அனைத்து விதமான வியாபார தந்திரங்களையும் பயன்படுத்தி சம்பாதிக்கிறவர் இருக்கிறார்கள். இதில் எதையுமே இல்லாமல் சமூக நோக்கோடு நாங்கள் ஒருத்தவங்க பண்ணிட்டு இருக்கிறோம். இது உண்மை. இதற்கு உனக்கு ப்ரூவ் பண்ணணும்னா நீங்கள் வாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வெயிலில் சமைச்சுட்டு இருப்பாங்க. நீங்கள் அப்படியே கூட வாங்க, நான் கூட்டு போகிறேன், ஒரு 100 ஹாஸ்டல் கூட்டு போகிறேன். எப்படி இந்த வெயிலில் வேவாத வெயிலில் சமைச்சுட்டு இருக்காங்க நான் காமிக்கிறேன். எங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணணும். மீடியாக்கள் கரெக்டாக சரியான செய்தியை நீங்கள் தயவு செய்து இந்த சமுதாயத்துக்கு தெரியப்படுத்துங்கள், அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்துங்கள் சொல்கிறோம். நன்றி.